அக்கா என்னக்கா நடந்தது? நாங்க போய் சர்வே எடுக்க போனோம். சர்வே எடுக்கிற இடத்துல எங்களை தகாத வார்த்தையில பேசி, திமுக காரங்க தகாத வார்த்தையில பேசி எங்க வீட்டுக்காரையே அடிக்க வந்தாங்க. நானும் ஒரு பிரெக்னன்ட் லேடி, எங்க வீட்டுக்காரு 3 பேர் தான் போய் சர்வே எடுத்தோம். சர்வே எடுக்கும் போது மக்களோட ஆதரவு நிறையவே இருந்துச்சாங்க எங்களுக்கு. ஆனா இவங்க என்ன நடறாங்க, இங்க 60வது வட்டத்துல நீங்க சர்வேவே எடுக்கவே கூடாது, ஏன் எடுக்கிறீங்க, நாங்க எடுத்தா அப்படிதான் அடிப்போம் அப்படின்னே ஓப்பனா சொல்றாங்க. அவ்வளவு தகாத வார்த்தை. இதுல போலீஸ் வேற உடந்த. அங்க போலீஸ் என்னது நாய் விரட்டுற மாதிரி அந்த மாதிரி எங்களை விரட்டுறாங்க. நடு ரோட்ல கூட நிக்க கூடாதா? நாங்க ஏன் நிக்க கூடாது? நாங்க அவங்க நிக்கலாமா? அப்போ அவங்க நின்று அவ்வளவு அசிங்கசியமா பேசுறாங்களே, அப்ப அவங்க நின்று நாங்க ஒரு வார்த்தை கூட நாங்க பேசல. அதோட ஃபுட்டேஜ் எங்க கையில இருக்கு. இப்ப எங்க வீட்டுக்காரர் சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அதுக்கு இப்ப எங்களுக்கு டிஎம்கேல இருந்து பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு எங்க தாவேக்கால இருந்து இப்பவே பொதுச் செயலாளர் போன் பண்ணி விசாரிக்கவே செஞ்சுட்டாரு. என்ன ஆச்சு ஏதாச்சு சொல்லுங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நாங்க இங்க வரேன்னு ஆசைப்படுவோமா? நீ நின்றதுக்கே, இந்த துண்டு போட்டதுக்கே நீ அப்படியே இவ்ளோ ஃபோர்ஸ் பண்றீங்களா? எப்படி? அதுதானே கேக்குறோம். நாங்க சர்வே எடுக்கலாம் போல சார். பசங்க என்ன பண்ணிருக்காங்க, நின்று ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஜூஸ் குடிக்கிற இடத்தாண்ட ஒரு குடிகாரனை அமுச்சு விட்டு புக்கெல்லாம் பிடிங்க வச்சிருக்காங்க சார். இது என்னன்னா, நாங்க அந்த இடத்துல சர்வே எடுக்க போல, ஆனா அவங்க சர்வே எடுக்க வந்தாங்க. நீங்க எப்படி இங்க எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க கட்சி ஆளுங்க தான், கலைஞர் கட்சி ஆளுங்க தான் வந்தாங்க. வந்துட்டு டிஎம்கே சரிங்களா, ஆளுங்க அந்த 60வது வட்டத்தினுடைய செயலாளர் திரு கவியரசன் அவர்களும், அதற்கப்புறம் அந்த வார்டனுடைய கவுன்சிலர் ஆசாத் அவர்களும் ஒரு 50 பேர் 100 பேர் கொண்ட கட்சி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து டிவிகே கட்சி ஆளுங்க, அதாவது தாவேக்கா தொண்டர்களை நின்று வெயிலுக்கு இதமாக ஜூஸ் குடிக்க நின்னவங்களை கூப்பிட்டு என்ன புக்கு வச்சிருக்க குடுன்னு புடுங்கிறது, லேடிஸுக்கிட்ட ஆபாசமாக பேசுறது, லேடிஸை வச்சு லேடிஸை மிரட்டுறது, அடித்தது செஞ்சது எல்லாத்துக்குமே ஃபுட்டேஜ் இருக்குது சார். நாங்கள் அநாகரிகமாக யாருக்கிட்டையும் நடக்கலை, யாருக்கிட்டையும் போய் எந்த பிரச்சனையும் பண்ணலை. வாலண்டரியாக எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்க, போலீஸ் அனுப்பிச்சு எங்களை எல்லாருமே வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. நாங்கள் எந்த ஆம்புலன்ஸுக்கு இடையூறாகவும் நிற்கலை, பொதுமக்களுக்கு இடையூறாகவும் நடந்துக்கிறல. பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் இதே அந்த இடத்துல நின்று இருந்தோம்னா தான் ப்ராப்ளம் நடக்கும். ஆனால் அப்படி இருந்து எங்களை எல்லாருமே வெளியேற்ற பார்க்குறாங்க. இது எல்லாமே துறைமுக சட்டமன்ற தொகுதியினுடைய அமைச்சர் அவர் பண்ணுற வேலை தான் எல்லாமே. பொதுமக்கள் யாருமே அவர் ஏரியாவில் ஓட்டு போட்டுறக்கூடாது, அதர் கட்சிக்கு அவருக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டுறணும். கட்சி அதர் கட்சின்னு சொல்லி உள்ள யாரும் வரக்கூடாது. அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் இது மட்டும்தான் இருக்குது. லேடிஸு, ப்ரெக்னன்ட் லேடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ அடித்து கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க, அநியாயம் பண்ணுறாங்க. இதுதான் சார் நடந்தது. ஒன்றுமே பண்ணாதவங்க வெறுமனையாக நின்று ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்கள நீ எதுக்கு என் ஏரியாவுக்குள்ளே வருவ, நீ யார் என் ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு, உன் தெருவுக்கு போ, உன் ஏரியாவுக்கு போ. சார் இது சுதந்திர நாடு, எங்கே வேணால் யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். நாங்கள் தளபதிக்காகவும் தாவேக்காகவும் எங்கள் தளபதியை முதலமைச்சராக்கிறதுக்காகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யாரனா போய் வற்புறுத்தணுமா, நீ எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டோமா? அந்த மாதிரி எந்த கேள்வியும் நாங்கள் கேட்கவே இல்லை. விமன்ஸை அசிங்கமாக திட்டுறதெல்லாம் என்ன எனக்கு புரியலை. அவங்களுடைய கேரக்டரை காமிச்சிடுறாங்க சார். இதுதான் சார் நடந்தது. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க எங்களை தகாத வார்த்தை பேசுறாங்க. ஏய் சீப்போ, இங்க நிக்காத, எதுக்கு நீ ஏரியா விட்டு எதுக்கு இங்க வருவ அப்படின்னு எங்களை கேக்குறாங்க சார். அது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணுக்கு இங்க உரிமை இல்லையா சார்? இந்த நாட்டுல எங்கேயுமே போறதுக்கு உரிமை இல்லையா? எல்லாம் அவங்கவுங்க ஏரியால தான் இருப்பாங்களா? ஒரு ஜூஸ் குடிக்க கூட எங்கேயுமே நிக்க கூடாதா சார்? நான் கேக்குறது இதுதான். பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு, எல்லா இடத்துக்கும் போறதுக்கும் உரிமை இருக்குது. ஆனா இந்த இப்ப நடக்கிற நாட்டுல எதுவுமே இல்ல சார். பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இருக்குதுன்னு தான் நாங்க கேக்குறோம். அவ்வளவு தகாத வார்த்தை பேசுறாரு அந்த போலீஸ்காரர் எங்களை. அப்ப என்ன சார் சட்டம் இது? நாங்க கேக்குறோம். அப்ப நாங்க என்ன சார் பண்றது? நாங்க என்ன எதனா கட்சி யாருன்னா புடிச்சு நீங்க ஓட்டு போட்டுதான் ஆகணும் நாங்க யாருன்னா எதனா கேட்டோமா, இல்ல யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணோமா? இல்ல, நாங்க பாட்டு எங்க வேலையை தானே சார் பண்றோம். சார் நாங்க பிறந்து வளர்ந்த ஏரியா சார் இது. எங்களையும் இந்த இடத்துல நிக்க கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? அததான் சார் நாங்க கேக்குறோம். அவங்க ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க சார். நீங்க எதுக்கு இந்த ஏரியால வரீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க சார். ஒரு பெண்ணுன்ற ஒரு மதிப்பே இல்ல சார். இப்போ முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகுது சார். வேற எதுவுமே நாங்க பண்ண முடியல. எங்க ஒர்க்கை தான் நாங்க பண்றோம். முழுக்க ஆதரவாகுது. அவங்களே போட்டு இருக்கிறவங்களை எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. அச்சது இல்லாம அவங்களுக்கு தான் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க போலீஸ். ஒரு ஒர்க்கு எதுவுமே பண்ண விட மாட்டாங்க சார். லாஸ்டா ஃபைனலா இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க.